3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய மேம்பாலம் திறப்பு. காரில் பயணித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ். இறந்த மீனவருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகள் கொண்டு வருவது அவசியம். சவுக்கு சங்கர் வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. மதுரை உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் திமுக கவுன்சிலர் உயிரிழப்பு. விபத்து குறித்து போலீசார் விசாரணை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து. தங்கப்பதக்கம் வெல்ல முடியவில்லை என கவலை கொள்ள வேண்டாம் எனவும் ஆறுதல். 8.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. 18 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓய்வுகால பணப்பலனை வழங்கவும் அண்ணாமலை வலியுறுத்தல். அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு குறித்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த மறுப்பது ஏன்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. டெல்லியில் பெய்து வரும் மழையால் காற்று மாசு சற்று குறைந்துள்ளது. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ஹாக்கி அணியின் கீப்பர் ஸ்ரீஜேஷ். ஏற்கனவே மனு பாக்கர் தேசிய கொடியை ஏந்தி செல்லும் நிலையில் ஸ்ரீஜேஷும் இணைகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.